ஓகே பிள்ளைகள். ஹன்ஃபா என்ன புதிய குரூப்ல இல்லையா நீங்க? ஹன்ஃபா ஹன்ஃபா கேக்குதா நான் பேசுறது? ஓ சார், நான் இல்ல புதிய குரூப்ல. நான் இப்ப எத்தனை தடவை சொன்னேன் உங்களுக்கு ஜாயின் ஆக சொல்லி? ஆ இப்ப ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. மதி ஓகே சார். மதிஹா, நீங்க எந்த ஸ்கூல் மகள்? அல்ஹம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸா இன்னைக்கு உங்களோட அப்படியா? ஓ சார். ஓகே ஓகே ரைட். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணறதுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க கிரேட் 9 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். எல்லாரையும் கிரேட் 9க்கு நான் வரவேற்றுக் கொள்றேன். ஓகே. ஹாப்பியா நீங்க படிக்கணும்னு நான் அதுவா செஞ்சு கொள்றேன். ஓகேயா? இந்த கிளாஸஸ் எப்பவும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஆஹ் உரிய டைம்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இன்னைக்கு 10 மினிட்ஸ் லேட். என்னன்னா அந்த குரூப் மாறினதால பழையவங்க இன்னும் வந்து சேரல. ஓகே. நாங்க பார்ப்போம். ரைட். கிரேட் 9ல பிள்ளைகள் உங்களுக்கு அது கிரேட் 8 மாதிரியே தானே, எந்த வித்தியாசமும் இல்லைன்றதால நான் இப்ப அறிமுகம் ஒன்றும் செய்யல. அதை நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்றதுதான் முதலாவது யூனிட். இப்ப உங்களுக்கு இருக்கிற சிலபஸே தானன்றதால இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே நாங்க நேரடியாக பாடத்துக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சிஸ்டமும் வந்து 8ல மாதிரியே 7ல மாதிரியே 8ல மாதிரியே தான் இருக்கும். 2 hours பேப்பர்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் சிலபஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து நாங்கள் 7 யூனிட் படிக்க வேண்டி இருக்கு. 21 யூனிட்ல அந்த 7 யூனிட்டை படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு கிளியர் ஆகும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் பேப்பர் செய்வோம். சரியா? பேப்பர் செஞ்சு அடுத்த இதுக்கு வரலாம். ஓகேயா? ஆதியா உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகுது கிளாஸ். ஆதியா இல்லையே? ஆதியா பேச மாட்டீங்களா? ம். ரைட். பழக்கடையில் பழங்கள் அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் நமக்கு பிடித்த பழங்களை வாங்கிக் கொள்கிறோம். பூக்கடையில் விதவிதமான பூக்களை கொட்டி வைத்திருக்கின்றனர். நாம் நமக்கு பிடித்தமான பூக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். பெரிய ஹோட்டலில் விதவிதமான உணவை சமைத்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு பிடித்த உணவை தட்டில் ஏற்றிக் கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? நாங்க எங்களுக்கு விருப்பமானதை தான் நாங்க எப்பொழுதுமே என்ன தெரிவு செய்கிறோம் என்றது விளங்குதா பிள்ளையே? இப்ப நாங்க பழக்கடைக்கு போனா எங்களுக்கு விருப்பமான பழத்தை தான் நாங்க வாங்குறோம். அதே மாதிரி பூக்கடைக்கு போனா எங்களுக்கு விருப்பமான பூவை தான் நாங்க வாங்குறோம். அதே போல நாங்க ஒரு உணவு கடைக்கு போனோம்னா, அங்க ஹோட்டலுக்கு போனோம்னாலும் நாங்க எங்களுக்கு விருப்பமானதை தான் வாங்குறோம்ன்றது உங்களுக்கு கிளியரா? அப்படியே மனிதன் இயல்பு. நான் பேசுறது கேக்குதா அன்ஃபா? ஓ சார். ஓ. ஓ சார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதும் நாங்க எங்களுக்கு தேவையானதை வாங்குறோம்ன்றத ஓகேயா? நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அதை எங்களுக்கு விருப்பமானதை தான் நாங்க செய்யறோம். அப்படித்தானே? சரியா? ஓகே ரைட். அதே போல உலகில் பல வகையான எண்ணங்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள். அப்ப உலகத்துல இருக்கிற எண்ணங்கள், எண்ணங்கள்னு சொன்னா எங்களுடைய யோசனைகள், நினைவுகள். சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள், துக்கத்தை மூட்டிவிடும் எண்ணங்கள், சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரும் எண்ணங்கள், சோகத்தையும் சோர்வையும் உண்டு பண்ணும் எண்ணங்கள் என்று நாங்க எங்களுக்குள்ள பல வகையான எண்ணங்கள் எங்களுக்கு வரும். எண்ணம் வந்து அவங்களுக்கு விளைவிக்க என்னன்னு சொல்லி யோசனை. இப்ப இப்போ ஒரு நிகழ்வை வச்சுக்கொண்டு அந்த நிகழ்வு எங்களை துக்கத்தை ஏற்படுத்துகிறதா, அல்லது எங்களை என்ன அஹ், சுக நினைவுகளை ஏற்படுத்துகிறதா? இப்போ ஒரே நிகழ்வு வந்து ஒருத்தருக்கு துக்கத்தையும் இன்னொருத்தருக்கு சுகத்தையும் தரும். அப்படித்தானே? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மெச்சொண்டு முடிஞ்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெத்தினவங்களுக்கு அது சுகத்தை தரும் தானே, மகிழ்ச்சியை தரும் தானே. அப்படியே ஒரு மேட்ச் ஒண்ணு முடிஞ்சிச்சு, வெத்தினவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே அந்த நிகழ்வு தோத்தவங்களுக்கு என்ன செய்யும்?
கவலை தரும். கவலையை தரும். பாத்தீங்களா? ரைட். அதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சில ஆட்கள் சுறுசுறுப்பா செய்வாங்க. இப்ப நாங்க எங்க கிளாஸ்ல பார்த்தோம்னா சில ஆட்கள் படிக்கிறதுல சுறுசுறுப்பா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? சோம்பலாக இருப்பாங்களா இல்லையா? சோகத்தோட இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க தானே இல்லையா? விளைஞ்சுதா பிள்ளை? இப்படி எங்களுக்கு பல வகையான எண்ணங்கள் எங்களுடைய மனதிலே தோன்றுகிறதா என்று சொல்றாங்க. ரைட். இப்ப உங்களோட கொப்பி எடுத்து பிஸ்மில் சொல்லி நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று தலைப்பு போடுங்க பிள்ளை. போடுறீங்களா? நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று தலைப்பு போடுறீங்களா? ஓகேயா? ஓகே சார். ம். அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் என்ன கிளாஸ் மறந்து போயிட்டா உங்களுக்கு? அப்துல் ரஹ்மான் இந்த கிரேட் 9ல ஜூம் ஃபர்ஸ்ட் பேக்கெட் முடிஞ்சிட்டு என்னம்மா? ஜூம் பேக்கெட் முடிஞ்சிட்டு அது இந்த நாளும் உங்களுக்கு முடியலை தானே இல்லையா? அப்துல் ரஹ்மான் நேரத்தோட வாங்கி வச்சு கொள்ளுறோம். இப்போ ஓடி போய் வாங்கினீங்க தானே. ம். அப்ப நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறேன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி நல்லெண்ணத்தோடு நாங்க ஓடி வந்திருக்கோம். ம். அப்படித்தானே அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம்? அர்க்கம் வந்திருக்கிறாரா? இல்ல சார். வரலையா? ம். ரைட். தலைப்பு போட்டீங்களா? நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி. ஓகேயா? போட்டீங்களா? நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள். எமக்கு ஏற்படும் எண்ணங்கள் எவை என கூறப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், எங்களுக்கு ஏற்படும் எண்ணங்கள் 4 சொல்லப்பட்டிருக்குதான பிள்ளைகளுக்கு? சொல்லப்பட்டிருக்கா 4 எண்ணங்கள்? சொல்லுங்க அவர். அன்ஃபா ஏன் பேசாம இருக்கிறீங்க? 4 எண்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கா? ஓ சார். ம். அப்ப 4 எண்ணங்களும் எவை சொல்லுங்களேன் ஹன்ஃபா? துக்கம், சுறுசுறுப்பு, உற்சாகம், சோகம். ரைட். எழுதிக் கொள்ளுங்களேன். அப்ப அந்த கேள்விக்கான விடை எழுதிக் கொள்ளுங்களேன். ரைட். 4 எண்ணங்களையும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் பண்ணுங்களேன். 4 எண்ணங்களையும் எழுதி முடிச்சாக்கள்.
சார் கேள்வியை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேள்வி நான் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேனே. எமக்கு ஏற்படும் எண்ணங்கள் எவை என கூறப்பட்டிருக்கிறது. எமக்கு ஏற்படும் எண்ணங்கள் எவை என கூறப்பட்டிருக்கிறது. சரியா? எமக்கு ஏற்படும் எண்ணங்கள் எவை என கூறப்பட்டிருக்கிறது. ஓகேயா? கேள்வி வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன். ரைட், எழுதி முடிஞ்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிஸ்னி என்ன மறந்து போயிட்டுதா? டிராவலிங்ல இருக்கிறீங்களா? இல்ல சார், போனை பார்த்து வரல சார். தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு நீங்க அந்த ஆர்வத்தோட இருந்து ரிஸ்னி. யூசுப் யூசுப் என்ன மறந்து போயிட்டா இன்னைக்கு? ரைட், ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்ததுக்கு போகலாமா? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், ஹாதியா எழுதியாச்சா? ரிஸ்னி, யூசுப்? சார் யூசுப் ஸ்கூல் எது மகன்? யூசுப் சார் உங்களோட ஸ்கூல் எது மகன்? ஜஹீரா காலேஜ் கிளம்பு சார். கிளம்பு. என்ன? ஓகே. ஹாதியா, ரிஸ்னி, யூசுப் எழுதிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இது நீங்க ஹைலைட் பண்ண தேரணும். வாப்பா. இப்ப எமக்கு ஏற்படும் எண்ணங்கள் என்னன்னா, இந்த 4 வகையான எண்ணங்கள் எங்களுக்கு வருவதாக சொல்லி இருக்கிறார். சுக நினைவை எழுப்பும் எண்ணங்கள், ஊக்கத்தை மூட்டிவிடும் எண்ணங்கள், சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரும் எண்ணங்கள், சோகத்தையும் சோர்வையும் உண்டுபடும் எண்ணங்கள். ஓகேயா? ஓகே சார். ஆதியா ஓகே எழுதிட்டீங்களா? யூசுப் எழுதிட்டீங்களா? ரைட். அப்ப அப்ப உங்களுக்கு தெரியுமா, அப்ப இன்னமல் அகமாலு பின்னியா என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த எண்ணங்களை பொறுத்து தான் எங்களுடைய செயல்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கேன் எங்க சமயத்துல. அதே மாதிரி திருக்குறள் சொல்லுது என்னன்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொல்லுது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றா எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணுமா. தாழ்ந்த எண்ணங்கள், தாழ்ந்த ஐடியாஸ் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இதுல போட்ட இந்த 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 கட்டுரையுடைய நோக்கமே அதுதான். எங்களுக்கு ஏற்படுகின்ற ஐடியாஸ் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம் எப்படி தாழ்ந்தவையாக இருக்கணுமா, உயர்ந்தவையாக இருக்கணுமா? சொல்லுங்க. உயர்ந்ததாக இருக்கணும். உயர்ந்ததாக இருக்கணும். அப்ப உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற என்ன பொருள்? எங்களுக்கு ஏற்படுகிற எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் என்று சொல்லி திருக்குறளும் சொல்லுது. பாருங்க, அதுக்கு நான் குர்ஆன் வசனமும் சொன்னேன். இன்னமல் அகுமாலு பின்னியா, அதாவது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் இருக்கும். ஆகவே எண்ணங்கள் சிறந்ததாக இருக்க வேணும்னு சொல்லி. ரைட். கோபக்காரன் என்று பெயர் பெற்றவனையும் தன்னம்பிக்கை இல்லாதவன், கையாலாகாதவன், கவலைப்படுபவன் என்று அழைக்கப்படுபவனையும் பார்த்தால் அவன் உள்ளம் எந்த வகை எண்ணங்களால் நிறைந்து இருக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகும், தெரிய வரும். அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், இப்ப சிலாக்களை பார்த்து எல்லாத்துக்கும் கோபப்படுவாங்க. கிளாஸ் ரூம்ல சிலாக்களை பைட் பண்ணுவாங்க, தெரியும் தானே? யார பைட் பண்ணுவாங்க? சும்மா கோபப்படுறாக்களை பைட் பண்ணுவாங்க தானே, தெரியுமா? சும்மா கோபப்படுறாக்களை எல்லாரும் கிண்டி பார்ப்பாங்க. அப்ப கோபக்காரன் என்று பெயர் எடுத்தவன், தன்னம்பிக்கை இல்லாதவன், கையாளாகாதவன் எதையும் செய்யலாதவன், கவலைப்படுபவன் என்று அழைக்கப்படுபவனை பார்த்தால் அவன் உள்ளம் எந்த வகை எண்ணங்களால் நிறைந்திருக்கப்படுகிறது என்பது தெரிய வரும். சரியா? அவர் அப்ப உயர்ந்த எண்ணங்களோடு இருப்பாரா, தாழ்ந்த எண்ணங்களோடு இருப்பாரா? எப்படியான பண்புகள் உடையவர்? தாழ்ந்த எண்ணங்களோடு இருப்பாரு. ஆழ்ந்த எண்ணங்களை உடையவர் தான் சும்மா கோபப்படுற எல்லாருக்கும். என்ன,
அப்புறம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, எனக்கு தான் இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறது, கவலைப்படுறது. என்ன பிறகு என்ன, எதை பார்த்தாலும் அவருக்கு சோகம் ஒன்று வரும். இவர் தாழ்ந்த எண்ணத்தை உடையவர். இவர் கடைக்கு போயிட்டு எதை வாங்குவாரு? நல்ல பழங்களை வாங்குவாரா, கூடாத பழங்களை வாங்குவாரா? இப்படியான எண்ணம் கூடல உடைய. பழங்கள். ஓ, அழுகி போன பழங்களை வாங்குறவ மாதிரியாம கண்டு பிறகு சொல்றாரு, நாங்க பார்ப்போம் என்பது தெரிய வரும். சிலர் முகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம், தூக்க கோடுகளை போட்டிருக்கிறதா, உற்சாகம் தன்னம்பிக்கை நிலவ விட்டு இருக்கிறதா என்று. அப்ப சிலாக்கள முகத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும், இவரு என்ன, இந்த முகத்தை பார்த்து வரக்குள்ள எங்களுக்கு தெரியும் இவரு இன்னைக்கு சோகத்தோட வராரா நல்லா வராரா. சிலாக்கள் எப்போ பார்த்தாலும் முகத்தை தொங்க வச்சுக்கொண்டு சோகத்தோட இருப்பாங்க, பாத்தீங்களா? சிலரது முகத்தை பார்த்தாலே தெரியும் அவர் என்ன துக்க கோடுகளை போட்டிருக்கிறதா, உற்சாகம் நம்பிக்கை நிலவுறதா. அப்ப துக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துறது செயல்களா எங்களுடைய உள்ளமா? எங்களுக்கு உற்சாகத்தை தாரதும் என்ன நம்பிக்கையை தாரதும் அப்ப ஒன்று நாங்க பார்த்து அப்படி வருதா, இல்லாட்டி நாங்க உள்ளத்தை சரி பண்ணி கொள்ளணும், எது செய்யணும்? உள்ளத்தை சரி பண்ணிக்கொள்ளணும். உள்ளத்தை சரி பண்ணிக்கொள்ளணும். இப்ப நாங்க ரோட்ல போறோம், ஏதோ ஒரு விபரீதத்தை காண்றோம், ஒரு ஆக்சிடென்ட காண்றோம், அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருந்தா சரி வருமா? அது ஒரு ஆக்சிடென்ட் என்ன, அது அதை பார்த்துட்டு நாங்க அதுல இருந்து நாங்க எப்படி இந்த பாதுகாப்பா இருக்கணும்னு நாங்க படிப்பினையை பெற்றுட்டு நாங்க எங்களை சரி பண்ணிக்கொள்ளணும். அதையே நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தா சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில பெரிய ஒரு அனர்த்தம் நடந்துச்சு. என்ன, இப்ப கூடுதலா மத்திய மாகாணத்துல தான் அந்த அனர்த்தம் பெருசா நடந்துச்சு. அப்ப அந்த மத்திய மாகாணத்துல இருந்த அந்த அனர்த்தத்தை வச்சுக்கொண்டு ஒரே ஊர்ல பக்கத்து வீடு அழிஞ்சு போயிருக்கும், மத்த வீடு நல்லா இருக்கும். அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஏழாது தானே. ஏன்னா நாங்க அதுல இருந்து மீண்டு வந்து எங்களுடைய எண்ணங்களை நாங்க மாத்திக் கொள்வோம், தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ரைட். அவர்கள் அப்ப பார்க்கிறதா என்று அவர்கள் அழுகிய பழங்களை வாங்குபவர்கள், விலை குறைவாக வாடிய பூவை தெரிவு செய்யக்கூடியவர்கள், ஊசி போன உணவை மென்று விளங்குபவர்கள். அப்ப அப்ப தாழ்ந்த எண்ணங்கள் உடையவங்க எப்படி என்ன செய்வாங்களா, எப்படிப்பட்டவங்களா? அழுகி போன பழத்தை வாங்குறவங்க போலதான். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தோமே, இப்ப நல்லெண்ணம் கொண்டவங்க என்ன செய்வாங்க, தனக்கு விருப்பமான பழத்தை வாங்குவாங்க, விருப்பமான பூவை தெரிவு செய்வாங்க, விருப்பமான உணவை எடுத்துக்கொள்வாங்க. ஆனா இந்த இந்த தாழ்வான எண்ணம் கொண்டவங்க என்ன செய்வாங்க பிள்ளைகள்? அழுகிய பழத்தை அழுகிய பழத்தை வாங்குவாங்க. வாங்குவாங்க, விலை குறைவான வாடிய பூவை தெரிவு செய்வாங்க. அடுத்தது என்ன, ஊசி போன்ற உணவு ஊசி உண்பாங்க. உணவுன்னா அழுகி போன உணவை வாங்குவாங்க. இப்ப நல்லெண்ணம் கொண்டவருக்கும் தாழ்வான எண்ணம் கொண்டவருக்குமான வித்தியாசத்தை எப்படி காட்டியிருக்கிறான்னு பாத்தீங்களா? விளங்குதா? நல்லெண்ணம் கொண்டவர் நல்ல பழத்தை வாங்குவாரு, விருப்பமான பூவை தெரிவு செய்வாரு, தனக்கு விருப்பமான உணவை தெரிவு செய்வாரு. ஆனா தாழ்வான எண்ணம் கொண்டவர் என்ன செய்வாரு, அழுகி போன பழத்தை வாங்குவாரு, வாடிப்போன பூவை வாங்குவாரு, அல்லது விலை குறைஞ்சதை வாங்குவாரு, பூசி போன உணவை தெரிவு செய்வாரு. இப்போ ஒரு கேள்வி தந்தா உங்களுக்கு செய்யலுமா? ஓ சார். நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் தாழ்வான எண்ணம் கொண்டவர்களையும் கட்டுரை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டியிருக்கிறார்? இப்ப முதலாவது நீங்க நல்லெண்ணம் கொண்டவரை பத்தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு, அவரை பத்தி எழுதணும். இப்ப தாழ்வான எண்ணம் கொண்டவர் இப்ப நாங்க பார்த்த பகுதி இருக்குதானே, அதுல இருக்கு. அப்ப அதை வச்சு அவரை பத்தி எழுதணும். இந்த இருக்கு, ஓகேயா? இந்த கேள்வி எழுதிட்டு நல்லெண்ணம் கொண்டவர் எப்படி இருப்பாங்கன்னு முதலாவது எழுதிட்டு, அடுத்தது தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு இதை இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது எழுதணும். ஓகேயா? எழுதலுமா? ஓகே சார். மதிஹா எழுமா, ரிஸ்னி, சஹ்லா, ஆதியா. ஓகேயா? கொஸ்டின் அனுப்பிக்கிறேமா, வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன், பாருங்களேன். கேளுமா. ஓகே சார்.
உங்களுக்கு பிள்ளைகள் நிறைய கிரேட் 9ல கிராமர் பகுதி இருக்கு. கிராமர் பகுதி வார நேரம் உங்களுக்கு நான் போர்ட்ல விளங்கப்படுத்துவேன். யோசிக்க தேவையில்ல. சார் அந்த கேள்விக்கு விட பிங்க் கலர்ல மார்க் பண்ணிடுச்சீங்க. இல்ல மதியம் அதுக்கு 2 விடை இருக்கு. ஒன்று வந்து முதலாவது பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க. நல்லெண்ணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. நல்லெண்ணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப பழக்கடைகளுக்கு போனா அழகாக அடுக்கி வைத்திருக்கிறத வாங்குவாங்க. தனக்கு பிடித்த பழங்களை வாங்கி கொள்வாங்க. பூக்கள்ல விதவிதமான பூக்களை கொட்டி வைத்திருக்கிறதுல நல்ல பூக்களை அவங்க எடுப்பாங்க. இதுதான் நல்லெண்ணம் கொண்டவர்கள். ஹோட்டலுக்கு போனா நல்ல உணவை தெரிவு செய்வாங்க. இதான் முதலாவது நல்லெண்ணம் கொண்டவர்கள்னு சொல்லி எழுதணும். அது எழுதுங்களே. அதுக்கு பிறகு இது வந்து தாழ்வான எண்ணம் கொண்டவர்கள் கீழே கிரீன்ல மார்க் பண்ணிருக்கிறேன். ஓகே. ஓகே சார்.
நல்லெண்ணம் கொண்டவர்களுடைய இயல்பு எழுதினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மத்ததை காட்டுறேன். உங்களோட கையில புக் இல்லையே, சரியா? நல்லெண்ணம் கொண்டவர்கள்ட்ட எழுதினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மத்ததை காட்டுறேன். சார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது? ஆதியா, அதுல 2 நீங்க விட எழுதணும் தானேம்மா. நல்லெண்ணம் கொண்டவங்க எப்படியாண்டா பழக்கடைக்கு போனா நல்ல பழத்தை வாங்குவாங்க, சரியா? பூக்கடைக்கு போனா விதவிதமான பூக்கள்ல நல்ல பூவை வாங்குவாங்க, தனக்கு பிடிச்சமான பூவை வாங்குவாங்க, ஹோட்டலுக்கு போனா நல்ல உணவை தேர்ந்தெடுப்பாங்கன்றது நல்லெண்ணம் கொண்டவர்களுடைய இயல்பு. அதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. அது நேரடியா நான் சொன்ன மாதிரி இல்ல, அங்க சொல்லி இருக்கிற விஷயம் அதுதான். ஆதியா விளைஞ்சுதா? சார் ஓ, அதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுங்களே. அதுக்கப்புறம் தாழ்வான எண்ணம் கொண்டவங்களுடைய இயல்பு நான் கீழே காட்டுறேன். ஓகே சார். ஓகே, எழுதிட்டீங்களா? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், ஹாதியா, ஹன்ஃபா, சஹ்லா, யூசுப். இல்ல சார். நல்லெண்ணம் கொண்டவரை பத்தி எடுத்துட்டீங்களா? ரைட். ஓ இப்ப சார். இப்ப பாருங்க, தாழ்வான எண்ணம் கொண்டவர்கள் இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறேன். எழுதலுமா? எழுதுங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் லுக்மான். கொஞ்சம் ஞாபகம் லுக்மான், அஸ்ஸலாமு அலைக்கும். லுக்மான், எந்த ஸ்கூல் நீங்க? லுக்மான், நீங்க எந்த ஸ்கூல் மகன்? கேஎம்சிசி கழுத்தர முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸா இது உங்களோட? ஓகே ஓகே. நான் இப்ப கேள்வி எல்லாம் கொடுத்திருக்கிறேன், நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து கொள்ளுங்க. ஆ. சரியா? ஆ.
சரி சார். ஓகே, ஜாயின்ல இருங்களே அப்படியே. Right, இப்ப எழுதி முடிச்சா erase பண்ணுங்க இதையும். அதாவது தாழ்வான எண்ணம் கொண்டவர்களுடைய இயல்பு எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் இப்ப இன்னொரு 2 மினிட்ஸ்ல கட் ஆயினா ரீஜாயின் பண்ணுங்க, சரியா எல்லாரும்? தாழ்வான எண்ணங்கள் உள்ளவர்களுடைய இயல்பு எழுதினாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். அடுத்ததுக்கு போகலாம். சஹலா, ஹாதியா, அப்துல் ரஹ்மான் எழுதியாச்சா? மதீஹாவோட சஃப்வாவும் இருக்கிறாவா? ஓ சார். ஓகே, 2 பேரும் ஒரே ஸ்கூலா? ஓ சார். 2 பேரும் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறீங்களா கிளாஸ்? என்ன மாதிரி இன்னைக்கு பார்த்து ஓ முடிவு சார். இன்னைக்கு பார்த்து முடிவு எடுப்பீங்க? ஓகே ஓகே. மதியான டீச்சர் யாரு அல்ஹம்ரால? மதிஹா உங்களோட டீச்சர் யாருமா? நஷீர் டீச்சர். எங்க தர்காட்டோன்னா அவங்க பேரு வரல. பேரு இல்லையா? வேற யாரு தமிழ் படிப்பிக்கிற டீச்சர் இருக்கிறாங்க உங்களோட ஸ்கூல்ல? நஸ்லிய டீச்சர். வேற? ஜரீன டீச்சர். ஹாரிய டீச்சர். ஹஸ்மிய டீச்சர். நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஓ சார். ஓகே ஓகே. நான் என்ன பார்த்தேன்னா எனக்கிட்ட படிச்ச டீச்சர்மார் அங்க இருக்காங்களா? ஒருத்தரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு. ரைட், தொடர்ந்து பார்ப்போமா? அப்ப ஓகேயா? அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? துக்கத்தை, துயரத்தை, பிரச்சனைகளை, சமாளிக்க முடியாத அவலத்தை. யாரு இப்படி தேர்ந்தெடுத்தவங்க? துக்கத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் தேர்ந்தெடுத்தவங்க யாரு? எண்ணம் கொண்டவர்கள். தாழ்வான எண்ணம் கொண்டவங்க எப்பொழுதும் துக்கத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க, துயரத்தை. பிறகு என்ன? அவங்க பிரச்சனைகளை தேர்ந்தெடுப்பாங்க, அவலத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஆகவே நாங்க நல்லெண்ணம் கொண்டிருக்கணுமா தாழ்வான எண்ணம் கொண்டிருக்கணுமா? நல்லெண்ணம். நல்லெண்ணம் கொண்டிருக்க வேணும். ஓகே, குட். இந்த கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் அதில் ஆழ்ந்து போகிறார்கள். மாறாக மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி படியில் இடம் பெறுகின்றனர். அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறுறார்கள் யாரு? உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க, என்ன நல்ல எண்ணம் கொண்டவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. எனக்கு ஏற்பட்ட நிலை அப்படி, நான் வருத்தப்படாமல் என்ன செய்ய முடியும் என்று சிலர் கேட்பது காதில் விழுகிறது. வருத்தப்படுவது பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவதில்லை. வருத்தத்தை விட்டுவிட்டு இந்நிலைமை இதிலிருந்து மீள நான் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போதுதான் வழி பிறக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு துன்பம் நடந்துட்டா நாங்க என்ன செய்ய வேணும்? அந்த துன்பத்திலிருந்து எப்படி நாங்க மீண்டு வாரது, அந்த வெளியே வாரது என்பதைத்தான் நாங்க யோசிக்க வேணுமா எப்பொழுதும். ஓகேயா? வருத்தப்படுவதன் மூலம் நமக்கு நாமே தண்டனை அளித்துக் கொள்கின்றோம். அப்படி தண்டனை அளித்துக் கொள்வதில் ஒரு சிறு சந்தோஷம். வருத்தப்படுவதன் மூலம் பிறர் அனுதாபத்தை பெற முயல்கிறோம், அதில் சிறு சந்தோஷம். இவை இரண்டும் வழி தெரியாதவன் நடக்கும் தடுமாற்ற பாதைகளே.
இப்ப பிள்ளைகள் சில ஆட்கள் வந்து என்னன்னா கூடுதலானவங்க அப்படின்னா மத்தவங்களோட அனுதாபத்தை பெற முற்படுவாங்க. அது நல்ல ஆளுமைக்குரிய பண்பா இல்லையா? மத்தவங்களோட அனுதாபத்தை பெறுவது நல்ல பண்பா அது? பிள்ளைகள் எங்கட கஷ்டத்தை பார்த்துட்டு இல்ல. மத்தவங்க பாவம் இந்த புள்ள என்று சொல்றது தேவையில்லை. என்ன எங்களுடைய ஆளுமையை குறிக்கும், குறைச்சி போட்டுருந்தது. யாரும் எங்களை பார்த்து அப்படி யோசிக்க நாங்க இடம் கொடுக்க தேவையில்லை. அப்படித்தானே? ஓகேயா? ரைட். வருத்தப்படுவதன் மூலம் நமக்கு நாமே தண்டனை அளித்துக்கிறோம். அப்படி நாங்க சும்மா வருத்தப்பட்ட எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுக்கிற மாதிரி. அப்படி தண்டனை அளித்துக் கொள்வதில் சில ஆட்களுக்கு சந்தோஷம் இருக்கு. சில பேர் நீங்க பாருங்க, அவங்க சோகத்தை சொல்லி சொல்லியே சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுற இல்ல, அதுல ஒரு திருப்தி அடைவாங்க. தங்களுக்கு சில ஆட்களை பார்த்து எப்பொழுதும் தனக்கு நடந்த கஷ்டங்களை சொல்லுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா நீங்க? என்ன அதுல அவங்க எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டே இருப்பாங்க. சரியா? ஒரு சிறு சந்தோஷம். வருத்தப்படுவதன் மூலம் பிறர் அனுதாபத்தை பெற முயற்கிறாங்க சில ஆட்கள். இதில் ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப நாங்க மத்தவங்களை அனுதாபம் பெற தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை என்று அவர் சொல்றாரு. ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க என்ன செய்ய வேணும்? அதுல இருந்து வெளியே வர வேணும். வெளிவந்து நாங்க தைரியமா இருக்கணும். பயம், கோபம், பொறாமை, குற்ற உணர்வு, கவலை இவற்றை தாழ்ந்த உணர்ச்சிகள், அதாவது நெகட்டிவ் இமோஷன் சொல்லுவோம். அப்ப தாழ்ந்த உணர்ச்சிகள் எவைன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அதாவது நெகட்டிவ் இமோஷன் எவை சொல்லுங்களேன். பயம், கோபம், பொறாமை, குற்றம், கவலை. ஓகே ஓகே, நான் இப்போ ஒரு கேள்வி ஒன்று தரப்போறேன், வாட்ஸ்அப் பண்ண போறேன். தாழ்ந்த உணர்ச்சிகள் எவை? எழுதுறீங்களா? இந்த கேள்வி கூட எழுதுறீங்களா? நான் இப்ப இடைக்குள்ள நிப்பாட்டி உங்களுக்கு கேள்வி தரத்தானே பிள்ளைகள். உங்களுக்கு எந்த கேள்வி எல்லாம் இதுல கிரகித்தல் எடுப்பாங்களோ அந்த கேள்விகள் தான் கேள்வியை விடையன்னு தந்து கொண்டு போறேன். விளங்குதா? அப்ப இந்த பாடம் முடிகிற நேரம் உங்களுக்கு புதுசா ஒன்றும் படிக்கிறதுக்கு இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒப்பிக்க வந்தது. விளைச்சு தானே? அப்ப இப்படி ஒரு கேள்வி தந்தா என்ன எழுத போறீங்க? இமோஷன் என்பதன் தமிழ் கலை சொல் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? உணர்ச்சி. உணர்ச்சி. ஓகே, அதையும் மறந்துடக்கூடாது. அந்த கேள்வியை நான் இப்ப தரப்போம். இமோஷன்
ரைட், எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், ஹாதியா. ஹாதியா எழுதிட்டீங்களா? Right. பாருங்க, கீழ்காணும் உணவுகள் மனிதனது கீழ்காணும் உணர்வுகள் மனிதனது சிந்திக்கும் அமைப்பை மூடிவிடுகிறது என்று கூறுகிறார். மன சிகிச்சை மருத்துவர்கள். மூடப்பட்ட மனம் செயலற்று போகிறது. முடக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு நல்ல யோசனைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு தந்து துவக்கக்கூடிய நமது மனதின் வாயிற்கதவை இவை சாத்தி விடுகின்றன. இந்த தாழ்ந்த எண்ணங்கள் இருக்குதானே, இந்த தாழ்ந்த எண்ணங்கள் எங்கள்கிட்ட வருமாக இருந்தா எங்களுடைய உற்சாகம் மட்டுமல்ல, எங்களுடைய வெற்றிகள் மட்டுமல்ல, எங்களுடைய நல்ல யோசனைகள் எல்லாமே இல்லாமல் போய்விடுமாம். ஆகவே தாழ்ந்த எண்ணங்களை நாங்க மனதுல வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. நேற்று என் நண்பர் கூறினார், நல்ல விஷயங்களை சொல்லுவோமே, அல்லாததை ஏன் சொல்ல வேண்டும் என்றார். கனி இருக்க காய் கவர்ந்தற்று, இது திருக்குறளுடைய ஒரு வரி. அப்ப நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது தீய விஷயங்களை பத்தி பேசுறது, கனி இருக்கின்ற பொழுது அவற்றை எடுக்காம அவற்றை சாப்பிடாம காயை சாப்பிடுவது போலவா. இப்ப பாருங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதனுடைய பொருள் என்னன்னா, நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது அவற்றை பற்றி நாங்க பேசாம அவற்றை பத்தி நாங்க சிந்திக்காம என்ன செய்யறோம், கூடாத விஷயங்களை பத்தி பேசுறோம். அதுதான் வள்ளுவர் இப்படி சொல்றார் என்று வள்ளுவர் கூறுகிறார். உண்மைதானே? கனி இருக்க புளிக்கும் காயை கடிப்பானேன்? மனத்திற்குள்ளே விடும் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்ட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஃபெயிலான மற்றொரு மாணவனோ கணித மேதை ராமானுஜனை கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் ஃபெயிலாக்கி விடவில்லையா? அப்ப ஒருத்தர் மார்க்ஸ் எடுக்கலன்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்றாராம். ஆனா கணித மேதை ராமானுஜர் என்ன செஞ்சாரு? ஆங்கிலத்துல ஃபெயில் ஆயிருக்கிறார். அதனால அவரு சாதாரண மனிதனாகினாரா? இல்ல, கணித மேதையாக மாறினார். அப்ப ஒன்றுல ஒருத்தருக்கு இயலாட்டி இன்னொன்றுல அவர் வெற்றி பெறலாம். ஆகவே நாங்க எந்த நேரத்திலையும் தாழ்ந்த எண்ணம் கொண்டவராக இருக்கக்கூடாது. என்ன யோக்கியதை இருக்கிறது இந்த பரீட்சை முறைக்கு என்று எடுத்துக்கொள்கிறார். எது நல்லது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப ஃபெயிலாகின ஒருத்தர் என்ன செய்யறாரு? அவர் தற்கொலை செய்யறாரு. இன்னொருவர் என்ன யோசனை எடுக்கிறாரு? இந்த பரீட்சை முறைக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று அவர் முடிவெடுக்கிறார். இப்போ ஒரு வினா தரப்போறேன் நான் உங்களுக்கு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதன் ஊடாக வள்ளுவர் கூற முற்பட்டது என்ன என்ற ஒரு வினா. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதன் ஊடாக வள்ளுவர் கூற முற்பட்டது என்ன? சொல்லுங்களேன் பிள்ளைகள், இதன் மூலமாக வள்ளுவர் என்ன கூற முற்பட்டாரு? யாருக்கு சொல்லேனும்? கனி இருப்ப, சொல்லுங்களேன் மதிகா. நல்ல விடயங்கள் இருக்க தீய விடயங்களை ஏன் நாம் அணுக வேண்டும்? பேசுவது, அதாவது நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது தீய விடயங்களை பேசுவது, கனி இருக்க புளிப்பான காய்களை நாங்கள் அடிப்பதை போன்றது என்று எழுதுறீங்களா? எழுதலுமா? இன்னொருக்க சொல்றேன் பாருங்க. நல்ல விடயங்கள் இருக்கும் பொழுது தீய விடயங்களை நாங்கள் பேசுவது, கனி இருக்கின்ற பொழுது காய்களை கடிப்பதற்கு சமமானது. ஓகேயா? கேள்வி கூட எழுதலுமா? ஓ சார். ஓகே.
சார் இதுல விடையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? விட என்னண்டாமா, நல்ல இப்ப கனி இருக்க காய் கவர்ந்ததற்று என்பதன் மூலமாக வள்ளுவர் கூற முற்படுவது யாது எனில், நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது தீய விடயங்களை பேசுவது கனி இருக்கின்ற பொழுது காய்களை உண்பதற்கு சமமானது என கூறுகிறார். நான் வாட்ஸ்அப் பண்றேன்னு வேணுமென்ற விட ஓகே. ஓகே சார். நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது தீயவற்றை பேசுவது சுவையான கனியை உண்ணாமல் புளிப்பான காயை உண்பதற்கு சமமானது. ரைட், வாட்ஸ்அப் பண்ணிருக்கு. ஓகேயா? ரைட், இன்னைக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இன்னைக்கு நடந்த கிளாஸ் உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா? ஓ சார். ஓகேயா? ஹன்ஃபா பழையாள் பழையாள் சொல்றாங்களே, மதிஹாஸ் எனக்கு சஃப்வாவெல்லாம் சொல்லுங்களே. ஓகேயா? ரைட், ஓகே ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எப்ப நடக்கும்? கிரேட் 9 நாளைக்கு இருக்குன்னு அப்படித்தானே? சரியான டைம்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு 6க்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட கிளாஸ். ஓகே, அதுக்கு அட்மிஷன் கட்டி இன்னும் பே பண்ணாதாக்கள் அதையும் செஞ்சிருங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஜஸாக்கல்லாஹ்.